கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 9 யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த சில நாட்களாக நாம் யுத்தங்களை குறித்த செய்திகளை படித்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லைகளிலே துவங்குகிற யுத்தம் ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்திலே வெளிப்படுகிறது. ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகை, பசியின் அழுகை, இது யுத்தத்தின் விளைவை எதிரொலிக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட யுத்தங்களும் கலகங்களையும் கேள்விப்படுகிற போது நம் மனமுடைந்து போகிறோம். பிள்ளைகள் உணவில்லாமல் கதறுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் மருத்துவ உதவி இல்லாமல் அலறுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வலியில் துடிக்கிற சிறுமியின் சத்தம் உங்கள் காதுகளில் விழுமானால் அது யுத்த சத்தத்தை விட வலிமையானதாக இருக்கும். ஆனாலும் இந்த காரியங்கள் இயேசுவின் வருகைக்கு அடையாளமா என்று கேட்டால் அடையாளம்தான். ஆனால் இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. மனிதனாகிய நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். இந்த யுத்தங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் தான். ஆனாலும் இவை அடையாளமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.